இரவு இந்த ஒரு பொருளை தானம் கொடுங்க, அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். பொதுவா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை தானமா அளிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை அப்படி தரல அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நாமளே கொடுக்கலைனாலும் ஒரு 4 பிள்ளைகளுக்கு போயிடும்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம பிள்ளைங்க இல்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம சேர்த்தே வைப்போமே. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஃபுல்லா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம தலைமுறைக்கு போகணும்னு தான் நம்ம நினைப்போம். அதுதான் எல்லோரோட ஆசை. நீ அப்படி கொடுக்கலைனாலும் ஒரு 4 பேத்துக்கு போயிருண்டா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மம், அக்னி, அரசன், திருடன், இந்த 4 பிள்ளைகளுக்கும் போயிடுமா. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை பிள்ளையாகிய தர்மத்துக்கு கொடுத்துட்டேன்னா நீ தப்பிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 பிள்ளைகள் யாரு? அக்னி, அரசன், திருடன். இவன் நீ கொடுக்கலைனாலும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த பணமானது, அந்த சொத்தானது அவங்க நீ கேட்காமலேயே அவங்க கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. அப்படிதான் கொடுக்கணும். ஆனாலும் இப்ப நம்மலாம் தானம் கொடுத்தோம் அப்படின்னா அதை பெருமையா சொல்லிக்க கூடாதுங்கிறது உண்மைனாலும் கொடுக்கலாம், தெரியலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறத பார்த்து 4 பேர் அவங்களும் இந்த பாரு அவன் புண்ணியத்தை சேர்த்துக்கிறானே, நாமளும் கொஞ்சம் கொடுப்போம், நாமளும் கொஞ்சம் உதவுவோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நிறைய பேர் தானம் கொடுக்கறவங்களும் இருக்கு. அதனால நம்மளால ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்கன்னா அதனால தப்பு இல்லை. நீங்க கொடுக்கறத சொன்னாலுமே அது தப்பு இல்லை. ஆனா தானம் மட்டும் கண்டிப்பா செய்யுங்க. இல்லைன்னா நீங்க உங்க கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்கனாலும் அந்த சம்பாத்தியம் இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில போகும். நீங்க எல்லாத்தையும் தானம் கொடுக்க வேணாம். சாஸ்திரத்துல சொன்னாப்ல உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை முடிந்த அளவாவது மற்றவங்களுக்கு தானம் செய்யுங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி, இரவுல நிறைய பொருட்களை தானம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. தானம் அளிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டாலும் தானமாக கொடுக்கும் சில பொருட்கள் தானம் கொடுப்பவர்களோட அதிர்ஷ்டத்தையே குறைச்சிடும் அப்படின்னும் இருக்கு. அதே போல இரவுலையும் சில பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம கையில இருந்து போயிடுவா, நம்ம கையில தங்க மாட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன இரவுல ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இரவுல தானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அதை எப்படி கொடுக்கணும்னு ஒரு முறையும் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பொருளை கொடுத்துடலாம் அப்படின்னு போயிடாதீங்க. முழுசா வீடியோவை பாருங்க. அது என்ன அப்படின்னா, இரவுல கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அன்னம். அந்த அன்னத்தை தான் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு எந்த கால நேரமும் கிடையாது. இந்த அன்னத்தை எப்படி கொடுக்கணும்? சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை கொடுக்கக்கூடாது. அதை செஞ்சு இருக்கிறத பாத்திரத்துல இருக்கிறத தான் கொடுக்கணும். பக்கத்துல குடிசையில இருக்காங்க, ரொம்ப வசதி இல்லாதவங்க அப்படின்னா இரவுல உங்களால முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு முடிகிற அன்னைக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம் அதுதான். அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ராப்பிச்சை கேட்டு வருவாங்க. இப்பெல்லாம் எங்க ராப்பிச்சை வருது? மிச்ச மீதி எல்லாம் நம்மளே சாப்பிட்றோம். காலையில செஞ்சதை கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நைட்டு கூட நம்ம அதை சாப்பிட்றோம். அதனால இப்ப ராப்பிச்சைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த இரவு தானம் கொடுத்தோம் அன்னம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வரும். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போயிடும். அந்த உணவானது பழைய உணவாக இருக்கக்கூடாது. காலையில மிச்சமாயிடுச்சு, அது மீதி ஆயிடுச்சு, அதை வீணா போச்சு அப்படின்னா அதை யாருக்கும் கொடுக்கறதோ மற்ற உயிரினங்களுக்கு போடுவதோ அதெல்லாம் செய்யாதீங்க. அது செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு வரும். மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.